தெரியாம கேட்கறேன். ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது. எங்களுக்கு ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. காவிரியில் மேகதாது அணையை கட்டுவேன் என கூறிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தமிழ்நாட்டிற்கு வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். கர்நாடகால மேகதாது கட்டியே தீர்வன் டி.கே. சிவக்குமார் சொல்றார். இன்னைக்கு டி.கே. சிவக்குமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா, தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா? நான் தெரியாம கேட்கிறேன். அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீருவேன், நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா, நான் கொத்தனார வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டி.கே. சிவக்குமார வெக்கமே இல்லாம உங்க போய் பார்த்து, வெக்கமே இல்லாம தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு டி.கே. சிவக்குமாருக்கு டீ கொடுக்கறான திமுக காரன் என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க. இதான் மாநில உரிமையா? வெக்க கேடுன இது மாநில உரிமையா? டி.கே. சிவக்குமார் இங்க வரட்டும், கச்சேரி இருக்கு, வரட்டும், கச்சேரி இருக்கு. நீ எங்க மேகதாத்து அணை கட்டுவேன்னு சொல்ற, என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும். ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டி.கே. சிவக்குமார் பக்கத்துல வந்து உட்காரணும், டி.கே. சிவக்குமாரை கூப்பிட்டு வர்றான். ஆனா டி.கே. சிவக்குமார் ஈஷா யோகாக்கு வந்தார், தனியாரா வந்து போட்டு பிரச்சனை இல்ல. நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து நீ போயிருவியா? தெரியாம கேட்கறேன். ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது. எங்களுக்கு ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. அதனால நீ கர்நாடகாக்கு அனுப்புற, நீ அந்த அமைச்சர் போய் நீ டி.கே. சிவக்குமார்ட்ட டீலிங் போடுற. அப்ப என்ன? அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா? ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு? இதுதான் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா? அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல. ஆனா எங்களுக்கு 4 பேர் கூட உட்காரணும், போட்டோல 10 தலைவர்கள் கூட உட்காரணும், அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க 22ஆம் தேதி பாப்பீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.